நான் ஒரு 5 குறிப்புகளை தருகிறேன். எப்போ வந்தாலும் ஒரு 5 பாயிண்ட் சொல்வேனா, வித்தியாசமா வாழ்க்கை பாடம் வேண்டுமா? 5 ரொம்ப ஈஸி, ரொம்ப துன்பமானது இல்லை. டோன்ட் ஃபோர்ஸ் கான்வர்சேஷன்ஸ். உரையாடல்களை நிர்பந்தப்படுத்தாதீர்கள். யாரேனும் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நிர்பந்திக்காதீர்கள். பேசு பேசு, இதை சொல்லு, இதை என்னன்னு சொல். டோன்ட் ஃபோர்ஸ் த கான்வர்சேஷன். வாழ்க்கையில் பீஸ், பவர் ரெண்டும் வேணும்னா இந்த சகோதரி சொல்ற இந்த 5 பாயிண்ட் பிடிச்சுக்கோங்க. நான் ஒரு ஆசிரியை தான், இப்பொழுதுதான் நிர்வாகத்திற்குள் வந்திருக்கிறேன். துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் இருப்பது ரொம்ப சிரமமா இருக்கு. ஆனால் நான் சமாளித்துக் கொண்டு வருகிறேன். இந்த பெருந்தகையை பார்க்கிறேன், ஒரு மாவட்டத்தை நிர்வாகம் செய்து கொண்டு இருக்கிறார். பெரிய விஷயங்க. நிர்வாகம் என்பது சொல்லிக் கொடுத்து விடலாம், நிர்வகிப்பது பிரச்சனைங்க. நிர்வகிப்பது, குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்குங்க, ஒரு குடும்பத்தில் உறுப்பினர்கள் சரியாக இல்லை என்றால் அந்த குடும்பத்தின் நிர்வாகியின் மீதுதான் குற்றம் என்று சொல்லி இருக்கிறது. வீட்டை யார் நிர்வகிக்கிறீர்களோ அவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பீஸ் அண்ட் பவர் ரெண்டுமே உங்க கையில இருக்கணுமா? பவரும் இருக்கணும், அமைதியும் இருக்கணுமா? இந்த 5 தான் வழி. 1, டோன்ட் ஃபோர்ஸ் த கான்வர்சேஷன்ஸ். நம்பர் 2, டோன்ட் எக்ஸ்பிளைன் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ். உங்கள் தகுதிகளை அடிக்கடி அடுத்தவர்களிடத்தில் விளக்கி கொண்டிருக்காதீர்கள். நான் யாரு தெரியுமா, நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா, என்னுடைய தற்கொலைக்கு சமம் அது. நம்மளை விட பவர்ஃபுல்லா எவனாவது முன்னால வந்தான்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு கதை. பிளக்க பிடுங்கி விட்டுருவான். சொல்லவே கூடாது. உங்கள் தகுதியை உங்கள் செயல்பாடு காட்டும். நிர்வாகிகளுக்கு தெரியும் நீங்கள் யார் என்று, அதிகாரிகளுக்கு தெரியும் நீங்கள் யார் என்று. செயலில் காட்டுங்கள். டோன்ட் எக்ஸ்பிளைன் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ். 3வது, சூப்பருங்க இது. பெண்கள் இருக்கீங்களா? தொடர்புகளை பின்தொடராதீர்கள். டோன்ட் சேஸ் யுவர் கனெக்ஷன்ஸ். அவர்கள் ஏற்கனவே உங்களோட கனெக்டடா இருக்காங்க, துரத்தாதீர்கள் அவர்களை. போன் எடுத்த உடனே ஹலோ எங்க இருக்கிறீங்க? ஏய் எங்க இருப்பேன்? ஆபீஸ்ல தானே இருப்பேன். உடனே நான் எங்க இருக்கிறீங்க? அதனால தான் பல பேர் போனே எடுக்கிறது இல்லை தெரியுமா? போனே எடுக்கிறது இல்லை. இன்னும் ஆண்களுக்கு இதுவா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஒவ்வொரு முறை போன் பண்ணும்போது சொல்லுங்க, வாய் திறந்து ஆபீஸ்ல தான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. முத்து உதிர்ந்துராது. நாங்க கவலைப்படுறோம், எங்க போயிட்டு இருக்குதோ, எங்க தொலைஞ்சதோ. சரி, ஆபீஸ்லயே இருந்துச்சுன்னா நல்லதுதான். போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் சார். ஒரு வார்த்தையை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபீல்டு ஒர்க்ல இருக்கிறேன் பாப்பான்னு சொல்லிடும். எங்க ஃபீல்டு ஒர்க்ல இருக்கிற அப்படின்னா இடத்த சொல்லு. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற? வருவன்ல வீட்டுக்கு, அப்ப சொல்றேன். இப்போ சொல்ல முடியாத சூழ்நிலை. குடும்பத்தின் உறவுகள் சிதறி போவதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் யாரும் ஒருவரோடு ஒருவர் பேசுவதே இல்லை. ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? குடும்பம் பிரிஞ்சு போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மனசால சொல்றேங்க, கணவன் மனைவி இருக்கீங்கல்ல, கணவன் உங்களை துன்புறுத்தினாலோ மனைவி உங்களை துன்புறுத்தினாலோ, கணவன்மார்களோ மனைவிமார்களோ உங்களுக்கு உரிய அன்புக்குரியவர்களிடத்தில் அவர்களை பற்றிய கம்ப்ளைண்ட் சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான் அவன் கஷ்டம் கொடுத்துருப்பா. அதை நீங்க சொல்ற ஃபோர்ஸ்ல 10 பாயிண்ட் போய் அவன் கிட்ட சேர்ந்துருக்கும். அவன் அந்த பொண்ணுக்கு எதிராவோ அந்த பையனுக்கு எதிராவோ 50 பாயிண்ட சொல்லுவான். அந்த வினாடியில குடும்பம் பிரியும். 2 பேருமே பேசி தீர்த்துக்கோங்க. இல்ல மேடம், அந்த ஆள் கிட்ட எல்லாம் பேச முடியாது மேடம்னு நீங்க சொல்றீங்களா? நான் சொல்லி தரேன் ஒண்ணு. இப்ப என்ன வயசு உங்களுக்கு? 25-30 தானே? வாங்கி கோத்து வச்சுக்கோங்க. அந்த ஆளுக்கு 60 வயசு ஆகும். அப்ப ஒன்னொன்னா பிரிச்சு. ஆனா கூட இருங்க, சேர்ந்து இருங்க. சண்டை போட்டுக்கிறீங்களோ என்ன பண்றீங்களோ, குடும்பத்தை மட்டும் பிரித்து விடாதீர்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம், டோன்ட் சேஸ் த கனெக்ஷன்ஸ். 3வது சொல்லிட்டேன். 4வது, சூப்பர், டோன்ட் ரிப்ளை இன்ஸ்டன்ட்லி. உடனடியா பதில் சொல்லாதீங்க, டைம் எடுத்துக்கோங்க. நீங்க வீட்டுல கேட்டு ஒரு வேலையும் செய்யறது இல்லைன்றது வீட்டுல இருக்கிற எங்களுக்கு தெரியாதா?
மச்சான் ஒரு 50,000 கூட. ஓ எஸ், வீட்டில் கேட்டு சொல்கிறேன்ப்பா. கேட்டு சொல்ல போகிறது இல்லை, உடனடியாக பதில் சொல்லாதீங்க. அந்த 50,000 ரூபாய்க்கு நாங்கள் நிறைய செலவுகளை வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் பெண்கள். டக்கு என்று பதில் சொல்லாதீர்கள். டக்கு என்று யாரெல்லாம் பதில் சொல்கிறீர்களோ அவர்களெல்லாம் பிரச்சனையில் சிக்கிக்கொள்வீர்கள். நிதானியுங்கள், வாக்குவாதத்தை உள்வாங்குங்கள், வாக்குகளை உள்வாங்குங்கள். சரியா அதை மனசுல போட்டு 6 இன்ச் இருக்குது இதுக்கும் மூளைக்கும் யோசிச்சு சொல்லுங்க. டோன்ட் ரிப்ளை இன்ஸ்டன்ட்லி. 4th பாயிண்ட். 5th பாயிண்ட் ரொம்ப முக்கியம். டோன்ட் கிவ் யோர் எனர்ஜி டு எவ்ரிஒன். உங்கள் உழைப்பை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து கொண்டு இருக்காதீர்கள். சேமித்து வையுங்கள். எல்லோருக்கும் அது அவசியமானது இல்லை. வாழ்க்கை நமக்கு ஒரு முறைதான் வாய்ப்பு தருகிறது என்றால் அந்த ஒரு முறைக்கான வாய்ப்பை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். மிக முக்கியமான ஒரு விஷயம். நான் ராமேஸ்வர புத்தக திருவிழாவில் வந்த பொழுது இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சேன். இது ஒரு 2 வருஷம் ஆச்சுங்க. 2 வருஷம் இல்ல, 1 வருஷம் தான் ஆச்சு இந்த எனக்கு நடந்து. தெரியல, அதை சொல்றேன். நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறேன். ரொம்ப டெப்தான விஷயம். ஆனா ஒருவேளை நான் இதை யூடியூப்ல சொன்னதை நீங்க யாராவது கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. தெரியாதவர்கள் அது சொல்லுவாங்களே, காட்னா முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. நான் சொல்றது உலகத்தில் எது ரொம்ப முக்கியமானது தெரியுமா? உயிருடன் இருப்பதும் இலக்குகளை நோக்கி நகர்வதும் தான். ரெண்டும் மிக முக்கியமானது. இதற்காக நீங்கள் உங்களை நிதானப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்றேன். போன அக்டோபர் மாசம் 2024 அமெரிக்கா பயணம். 2 நாள் நடுவில் எனக்கு ஃப்ரீ டைம் இருந்தது. அந்த சாட்டர்டே சண்டே ஒர்க் இல்லை. அடுத்த சாட்டர்டே சண்டே இன்னொரு இடத்துக்கு போகணும். அந்த 2 நாளைக்கு கனடா வர சொன்னாங்க. கனடால எனக்கு இது இருக்கு, விசா இருக்கு. என்னத்துக்காக போயிட்டேன் அப்படின்னா, அவங்க சொன்ன காரணம், நான் இதை இறைவனிடத்தில் பிரார்த்தித்து சொல்கிறேன். உங்களில் யாருக்கு இது பயன்பட போகிறதோ என்று எனக்கு தெரியாது. புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு ஒரு படத்தில் ஒரு டயலாக் ரொம்ப பிடிக்கும். அது என்ன படம்னு தெரியல, பழைய படம். பாலைவன ரோஜாக்களா என்ன, ஒரு தலை ராகமான்னு தெரியல, குழம்புது எனக்கு. நான் சொல்வது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, சுபத்ரா உனக்கு கூடவா புரியவில்லை? யாருக்கு சொல்கிறேனோ அவர்களுக்கு. நான் கூட்டத்திற்கு பேசுகின்றவள் இல்லை, இண்டிவிஜுவலுக்கு பேசுறவ. சில பேருக்கு இது தேவைப்படாததாக இருக்கலாம், ஆனால் சில பேருக்கு உயிரோடு தொடர்புடையதாக இருக்கலாம் என்று நினைத்து நான் இதை சொல்கிறேன். ஏன் என்ன கூப்பிட்டாங்கன்னா, 65 இளைஞர்கள் 2023 24 கனடாவில் இந்தியா மற்றும் இலங்கையை சார்ந்த ஆண் குழந்தைகள் 28 வயது வரைக்குமான 15 28 வயதிற்கான குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பாடி இருக்குல்ல, அந்த பாடிக்கு எம்பாம் பண்ணி வைப்பாங்கல்ல. நம்ம நாடு மாதிரி இல்லை. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடாலாம் இறந்த உடனே கொண்டு உடம்ப எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க வச்சுப்பாங்க. அவங்க ஒரு ஃபியூனரலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொது இடம் வச்சிருக்காங்க, அங்கதான் பாடி அனுப்புவாங்க. நீங்க அந்த ஹால் புக்கிங்க்கு வெயிட் பண்ணணும். சில நேரங்களில் 3 மாசம் கூட ஆகலாம். 3 மாதம் வரைக்கும் உடம்பு மார்ச்சுவரியில் இருக்கும். இது அமெரிக்கர்களுக்கும் கனடா இருக்கிறவங்களுக்கும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களுக்குமான வாழ்க்கை முறை. இதை நமக்கு யாரும் சொல்றது இல்லை. அந்த பாடியை எம்பாம் பண்ணுவாங்கல்ல, அவன் ஒரு இளைஞன். அவன் தான் இந்த இயக்கத்தின் செயலாளர். அவன் எனக்கு ஃபோன் பண்றான், அந்த தம்பி. மேடம், நீங்க வரணும், இன்னர் பீஸ் பத்தி பேசுங்க மேடம். நாங்க தற்கொலையால் பாதிக்கப்பட்டவர்கள். அந்த 150 ஃபேமிலியை மட்டும் நான் கூப்பிடுறேன், நீங்க வாங்க மேடம்னு கூப்பிட்டான். இன்னர் பீஸ்னு நான் போய் பேசுறேன். 45 நிமிஷம் பேசினேன் ஐயா. நான் பேசி முடிச்சுட்டு உட்கார. அக்டோபர்னா தெரியும், குளிர். பேசி முடிச்சுட்டு உட்கார்றேன். ஒரு பொண்ணு அப்படி நடந்து வரா. ரொம்ப 45 வயசு இருக்கும் அவளுக்கு, பட் ரொம்ப பேரழகா இருக்கிறா. தன்னை அப்படி நிறுத்தி இருக்கா. ஒரு பேண்ட், ஒரு நீல கலர்ல ஒரு ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட் இன்ஷர்ட் பண்ணியிருக்கா. உடம்பு சிக்குன்னு அப்படி அப்படி உடல் ஆரோக்கியத்தோட இருக்கா. நிறைய வைரங்கள் போட்டிருக்கா. கையில பெரிய கீடெக் இருக்கு. அவர் பேக் வச்சிருக்கா. எனக்கு கொஞ்சம் அந்த பேக் பற்றிய அறிவு உண்டு. அது எப்படி ஒரு 5-6 லட்சம் ரூபாய் தேரும் அந்த ஒரு பேக் மட்டும்.
அவ்வளோ விலை உயர்ந்த பேக் வச்சிருக்கா. டக் 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 டக்னு வேகமா ஓடி மேல வந்து கீழே உட்காந்துட்டா. நான் இப்படி உட்காந்துருக்கேன், கீழே உட்காந்துட்டு என் கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அவ சொன்னது, நான் விடுதலை பெற்று விட்டேன், என்னை நீங்கள் விடுதலை செய்தீர்கள். 8 ஆண்டு காலமாக சிறையில் இருந்தேன், உள்மன சிறையில் இருந்தேன், என்னை விடுதலை செய்து விட்டீர்கள். தேங்க்யூ 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 சொல்லிட்டு அவளை நான் பார்க்குறேன். அந்த கண்மை கிட்ட இருந்து அப்படி வருதா கண்ணீர், மேக்கப் கலையுது அவளுக்கு. நான் அதையே பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ மேக்கப் கலையுது இந்த பொண்ணுக்குன்னு. அது நேராக எழுந்திருச்சு வெளியில போயிடுச்சு. திடீர்னு மண்டைக்குள்ள ஒரு சத்தம், ஏய் சுல்தானா, 45 நிமிஷம் பேசியிருக்க, எல்லா பாயிண்டும் ஒரு மனசுல ஓபன் ஆகாது. நீ ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்க, அதுலதான் அது ஓபன் ஆயிருக்கு. அது என்ன பாயிண்ட்னு போய் தெரிஞ்சிட்டு வா. மக்களுக்கு 45 நிமிஷம் பேசாம அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பேசிடலாம்ல, மைண்ட் ஓபன் ஆகும்ல. நேரா போன BMW கார் ஓபன் பண்ணிட்டு இருக்கா. நான் போனேன். ஹே வந்தா 45 நிமிஷம் பேசின 18 பாயிண்ட். எந்த பாயிண்ட்ல உன் அறிவு திறந்துச்சு சொல்ல. அதை நான் என் மக்களுக்கு சொல்வேன்ல, அது அவ்வளோ வீரியமான விஷயமா? நான் சொன்னேன்ல உங்களுக்கு, நம்ம சாவலாம், நம்ம செத்து போயிடணும்னு நினைக்கிற முன்னால மட்டும் சாவக்கூடாது. இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. பல பிள்ளைகளுடைய, பல பெண்களுடைய வாழ்க்கையை காப்பாத்திருச்சுங்க இந்த ஒற்றை சொல். உண்மையாவே காப்பாத்தி கொடுத்துருக்க. இந்த சொல்ல எனக்கு சொல்லு, நான் போய் சொல்றேன். எது உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்ததை எது ரிலீஸ் பண்ணுச்சுன்னு சொல்லுச்சு. அதை நான் இப்ப சொல்லட்டுமா? அவ சொன்னா சொல்லட்டுமா? ரிலீஸ் பண்ணது அவளை, அந்த பாயிண்ட சொல்லட்டுமா? நான் இந்த மாதிரி சொல்லட்டுமான்னு ஒரு புத்தக திருவிழாவில் கேட்டேனா, சொல்லுங்கன்னு எல்லாரும் சொன்னாங்களா, சொல்லி முடிச்சிட்டேனா, காருக்கு போய் உக்கார 2 ஓடி வருது கிட்ட. இன்னமும் ரகசியம் சொல்றேன்னு சொன்னீங்களே, சொல்லவே இல்லை. ஏய் சொல்லி முடிச்சாச்சுப்பா. அப்படி கேட்ச் பண்ணிக்கணும். விஷயங்கள் அப்படிதான் வரும். என்ன தெரியுமா பிரச்சனை? பிரபஞ்சம் நமக்கு என்று சொல்லை தருகின்ற பொழுது நம் கவனம் திரும்பும். மறுபடியும் அந்த சொல் வந்து சேர்றதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். கவனத்தோடு அப்படி பிடிச்சி வச்சுக்கோ. நான் சொல்லுவதுதான், நான் சொல்வது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, சுபத்ரா உனக்கு கூடவா புரியவில்லை? நீ புரிந்து கொண்டால், சுபத்ரா புரிந்து கொண்டால் போதும் எனக்கு. நான் புரிந்து கொண்டேன். கதைகள் முக்கியமில்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம். அடிக்கோடு மறுபடியும் சொல்றேன். ஒரு காடு, ஒருத்தன் நடந்து போறான். நடந்து போகும்பொழுது அவனுக்கு காட்டு வழி புரியல. இருட்டா இருக்கு, வெளிச்சம் வருது, இருட்ட வருது, வெளிச்சம் வருது, டைம் என்னன்னு தெரியல, மனசெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. அவன் போய்கிட்டே இருக்கான், நம்ம வாழ்க்கை மாதிரி. போய்கிட்டே இருக்கும்போது இப்படி பார்க்கறான், ஒரு மின்னல் வெளிச்சத்துல ஒரு பாம்பு புத்து தெரியுது. பாம்பு புத்த பார்த்துட்டான். சுச்சு பாம்பு புத்து நினைச்சுக்கிட்டே தாண்டினான் பாருங்க. பாம்பு வெளியில வந்து இவனை பார்த்துருச்சு. பாம்பு இறங்குது, கூடவே நடக்குது. நான் பாம்புன்னு சொல்றது பாம்பு இல்ல, மனுஷன்னு சொல்றது நம்மள. நம்ம கூட நடக்குது இல்ல பாம்பு, அது நம்ம கூட இருக்கிறவங்க தான். சரியா? அது கூட நடக்குது. ஆனா நீங்க ஒன்றும் சொல்லல, அது வழி அதுக்கு நீங்க போயிட்டே இருக்கிறீங்க, அது வருது, கூடவே வருது, நீங்களும் போய்கிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு பாறையை ஏறி இறங்கும் போது அப்படியே படை எடுத்தது, குதிகால்ல கொத்திருச்சு. சுருன்னு ஏறுது விஷம். இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. நான் கொத்துனத அந்த விஷத்தை துரோகம்னு சொல்றேன், ஏமாந்ததை சொல்றேன். அந்த மாதிரி பாம்பு கொத்து நாங்க வாங்கினதே கிடையாதுன்னு ஒருத்தர் கை தூக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏதோ ஒரு வழியில பாம்பு இப்ப நமக்கெல்லாம், என்னையும் சேர்த்து சொல்றேன், 2 வாய்ப்பு தான், 2 வாய்ப்பு. 1, கொத்திட்டு போயிட்டார் அவரு, கொத்திட்டு போயிட்டா அவ. சரியா? நாம பாம்பை தேடி போலாம். பாம்பே பாம்பே என்னை ஏன் கொத்தினாய்? நான் கம்முன்னு தானே உன்னுடன் நடந்தேன், என்னை கொத்தினது நியாயமா அப்படின்னு கேட்ட உடனே பாம்பு உடனே திரும்பி வந்து
நீங்க ஏதோ நீயா பட நாயகி மாதிரியும் ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே வந்து விஷத்தை எடுத்துட்டு போமா. பாம்பிடம் நியாயம் கேட்காதீர்கள், பாம்பிடம் நீதி கிடையாது. கொத்தன பாம்பை தேடி போகாதீர்கள். Don't chase your connections. Only chance. Second option. விஷம் ஏறுதா? Treat your venom. விஷத்தை முறிவு செய்வதற்காக மருந்து தேடுங்கள். விஷத்தை முறிவு செய்து கொள்ளுங்களே தவிர பாம்பை தேடி போகாதீர்கள். பாம்பை தேடி போவதனால் உயிர்தான் போகும். பாம்பின் மூலமாக உங்களுக்கு எந்த நன்மையும் நடக்காது. நான் சொல்றது சாமி பாம்பு இல்லை, நான் சொல்றது நெஜ பாம்பு. சரியா? என்னுடைய ஒரு 28, 29 வயதில் நான் இதை கேட்டேன். 20 வருஷம் ஆச்சு கேட்டு. வயது தெரிந்திருக்கும் உங்களுக்கு. ஒரு ராஜா இருந்தானா. கதைகள் முக்கியமில்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம். நீங்கள் சொல்லும் அறங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு முக்கியமே இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு முன்னால் அவர்கள் ஒழுக்கமாக வாழ்ந்து காட்டவே மாட்டார்கள். இருந்தாலும் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், அறம் சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு முன்னால் அவர்கள் வாழ்ந்து காட்ட மாட்டார்கள். வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை வீசிக்கின்ற பொழுது அதை சமாளிப்பதற்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த அறம் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் சொல்லிக் கொண்டிருங்க. நிதானமா கேளுங்க, இந்த விஷயத்தை நிதானமா கேளுங்க. ஒரு ராஜா இருந்தான், 108 பேரை கூப்பிட்டான், சாப்பாடு போட்டான். அறிஞர்கள், பேரறிஞர்கள். சாப்பாடு சாப்பிட்ட 108 பேரை செத்து போயிட்டாங்க. சூழ்ந்தது இருள். மேல உட்கார்ந்து இருக்காருல்ல யம தர்மராஜா, அவர் சித்திரகுப்தனை கூப்பிட்டாரு. என்னடா நடந்துச்சு தம்பி? 108 பேர் செத்து இருக்காங்க, என்ன நடந்துச்சு? இல்ல சார், ஒரு ராஜா இருந்தாரு, அவர் எல்லா அறிஞர்களையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு காசு கொடுக்கணும்னு இருந்தாரு. இந்த சமையல் செஞ்சாங்கல்ல, அதுல விஷம் விழுந்துருச்சு. அது எப்படி விழுந்துச்சு? சமையல்காரனுக்கு தெரியல. அவன் சமைச்சுக்கிட்டே இருக்கும்போது மேல ஒரு பருந்து போச்சு. அந்த பருந்து கால்ல ஒரு பாம்பு இருந்துச்சு. அந்த பாம்பு வாயிலிருந்து விழுந்த விஷம் அந்த சாப்பாட்டுல விழுந்துருச்சு. அதனால செத்து போயிட்டாங்க. கேஸ் அன்க்ளோஸ்ட். 30 வருஷம் 40 வருஷம் கேஸை முடிக்க முடியல. யாரை குற்றம் சொல்வீங்க நீங்க? மன்னனையா, சமையல்காரனையா, பருந்தையா, பாம்பையா, இல்ல சாப்பிட்டவங்களையா? என்ன செய்யறதுன்னு தெரியல. யமதர்மன் பெண்டிங்ல வச்சிருக்காரு கேஸ். அந்த அறிஞர் ஒருத்தன் செத்தான்ல, அவன் பேரன் ஒருத்தன் 40 வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு தன் தாத்தாவை சாவு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு போறான். இங்க ஒரு மன்னன் இருந்தானாமே, அந்த மன்னன் வெளில வர்றதில்ல, உள்ள வயதாகி உள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறான். இங்க ஒரு மன்னன் இருந்தானாமே, அவன் அறிஞர்களுக்கு சாப்பாடு போடுவானாமே, அவனை பார்க்கணும். ஐயோயோ போயிராதே, விஷம் வச்சிருவான்னாலாம் ஒரு காய்கறி வச்சுக்கிட்டு இருந்த ஒரு வித்துட்டு இருந்த ஒரு பெண். உடனே சித்திரகுப்தனை கூப்பிட்டாரு யம தர்மராஜா. கேஸ் க்ளோஸ்ட். யார் மீது குற்றம் போடுவது, யார் குற்றவாளி என்பது முடிவாகிவிட்டது. யார் குற்றவாளி என்றால், புறம் பேசினால காய்கறி விற்கும் பெண், அவள்தான் குற்றவாளியாக யமதர்மன் தீர்ப்பு எழுதினார். இது சொன்ன உடனே நான் பதறி போனேங்க. உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? எதுவுமே தெரியாம ஏன் பெருசா ஒரு ஜெனரலைஸ்டா பெரும் குற்றத்தை பேசுகிறீர்கள்? அங்க என்ன நடக்குது என்று நமக்கு தெரிய வேண்டுமா இல்லையா? தெரிந்து ஒன்றை சொல்லலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வல்லமை குறைந்த விஷயம் என்ன தெரியுமா? நாம தப்பு பண்ணா வக்கீல், அடுத்தவன் தப்பு பண்ணா ஜட்ஜ், உடனே தீர்ப்பு எழுதிடும். எனக்கு தெரியும், அது ஏற்கனவே இப்படிதான். யாருக்கு தெரியும் அவர்கள் அப்படி இல்லையே. நான் இப்படி சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில வாய்ப்புகளை பெறுகின்ற பொழுது, அந்த வாய்ப்புகளை நம்மை கடந்து போகின்ற பொழுது, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதா, பயன்படுத்திக் கொள்ள வேண்டாமா? பயன்படுத்திக் கொண்டால் வெற்றியாளர்களாக, சாதனையாளர்களாக மாறலாம். இல்லை, இந்த வாய்ப்பு இப்பொழுது தள்ளி போகட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்கின்ற நிதானம் வல்லமையில் சேரும். நம் வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது, அது மிக மிக மோசமானதாக இருந்தாலும், இம்பாசிபிள் அப்படின்ற ஒரு சொல் இந்த உலகத்திலே கிடையாது. ஐ ஆம் பாசிபிள் தான். நான் பாசிபிள்.
நான் இருக்கேன்ல, உயிர் இருக்குல்ல, உடல் இருக்குல்ல, புத்தி இருக்குல்ல, நான் போதுமானவள் என்னுடைய சிக்கல்களை தீர்ப்பதற்கு என்று யார் ஒருவர் எழுந்து நிற்கிறோமோ அவர்கள் வல்லமை பெறுகிறோம். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தைய வெளியில் வா. எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிற புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விலக்க என் செம்பொற்பறவையே சிறகை விரி, எழு, பர, வானத்தில் பார், நான் ராஜாளியாக பறந்து கொண்டிருக்கிறேன், நீயும் வா, சேர்ந்து பறப்போம், வல்லமை பெறுவோம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம்.